வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கீக் கோகுல் யூடியூப் சேனல். நான் உங்கள் கோகுல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு திட்டத்தை வந்து நேற்று வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது அக்டோபர் 10ஆம் தேதியிலிருந்து ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு காலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஜியோ நெட்வொர்க்லேருந்து ஏர்டெலோ இல்லை வோடஃபோனோ பிஎஸ்என்எலோ லேண்ட்லைன் லைன்களுக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு நிமிடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 6 பைசா வந்து சார்ஜ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலிஃபோன் நிறுவனங்களே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஜியோவிலேருந்து நீங்கள் வந்து ஏர்டெலுக்கு ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னா 6 பைசா, அதாவது ஒரு நிமிடத்துக்கு வந்து 6 பைசா வந்து அவங்க வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஏர்டெல்லேருந்து நீங்கள் வந்து ஜியோவுக்கு ஃபோன் பண்ணுறீங்கன்னா ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவுக்கும், வோடஃபோன்லேருந்து நீங்கள் வந்து ஏர்டெலுக்கு ஃபோன் பண்ணுறீங்கன்னா வோடஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெலுக்கும், இந்த மாதிரி வந்து எந்த நெட்வொர்க்லேருந்து வேறு ஒரு நிறுவனத்தோட நெட்வொர்க் வந்து நீங்கள் வந்து ஃபோன் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த நிறுவனத்துலேருந்து நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்களோ அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடிய நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடத்துக்கு வந்து 6 பைசா வந்து கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ வந்து ஜியோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வரைக்கும் அவங்க கொடுத்துட்டு இருந்த 6 பைசா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோக்குள்ளேயே நீங்கள் வந்து ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 பைசா வந்து சார்ஜஸ் வந்து கிடையாது. நீங்கள் ஜியோ நம்பர்லேருந்து வேறு ஒரு நிறுவனத்தோட நம்பருக்கு ஃபோன் பண்ணால் மட்டும்தான் இந்த 6 பைசா வந்து கட்டணம் வந்து வசூலிக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் வாய்ஸ் கால் மட்டும்தான். மீதி எதுக்குமே வந்து இந்த இன்டர்நெட் யூசேஜஸ் அந்த மாதிரி எதுக்கெலாம் கிடையாது. நீங்கள் வந்து ஒருத்தர்லேருந்து ஒரு ஜியோவிலேருந்து வேறு ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து வாய்ஸ் கால் பண்ணிங்கன்னா மட்டும் இந்த சார்ஜஸ் வந்து அப்ளிகல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து கால் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஃபேஸ் டைமில் கால் பண்ணுறீங்க, அப்புறமேலு வேறு எந்த ஆப் மூலிமா கால் பண்ணிங்களோ அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் அப்ளை ஆகுது. நீங்கள் வந்து ஒன்லி மொபைல் நெட்வொர்க் மூலிமா ஜியோ நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணால் மட்டும்தான் இந்த சார்ஜஸ் வந்து அப்ளை ஆகும். மீதி எந்த விதமான இதுக்கும் வந்து இந்த 6 பைசா வந்து அந்த சார்ஜஸ் வந்து அப்ளை ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்கு இந்த 6 பைசா சார்ஜஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ICU அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, இன்டர்கனெக்டிங் யூசேஜ் சார்ஜஸ் அப்படிங்கிற மாதிரி டெலிகாம் ரெகுலேஷன் அத்தாரிட்டி, அதாவது ட்ராய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க்லேருந்து மற்றொரு நெட்வொர்க்குக்கு வந்து ஃபோன் கால் போச்சுன்னா அந்த நெட்வொர்க்கு கனெக்ட் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எந்த நெட்வொர்க்லேருந்து ஃபோன் பண்ணுறோமோ அந்த நெட்வொர்க் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது 2017 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடத்துக்கு வந்து 17 பைசா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6 பைசாவாக வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. இப்போ வந்து ஜியோ வந்து ஆரம்பித்து வந்து 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆனதுக்கான மீட்டிங் வந்து நேற்று வந்து அவங்க வந்து நடத்துனாங்க. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 பைசா சார்ஜஸ் அப்படிங்கிறத வந்து நேற்று தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜியோ வந்து பார்த்திங்கன்னா கடந்த 3 வருஷத்தில் வந்து நீங்கள் ஃபோன் கால்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 13,500 கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ வந்து மற்ற நிறுவனங்களுக்கு வந்து இந்த கால் சார்ஜஸ் வந்து கொடுத்துருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா யூசர்ஸே வந்து தான் அந்த சார்ஜஸை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜியோ நிறுவனம் கொடுத்துருக்காங்க. ஜியோ வந்து பார்த்திங்கன்னா 2021 வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கடனே இல்லாத கம்பெனியாக மாற்றிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்க நடந்த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் வந்து முகேஷ் அம்பானி வந்து தெரிவிச்சிருந்தார். அதனால் வந்து 13,500 கோடி ரூபா வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேறு நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜியோ நிறுவனம் வந்து இந்த அதிரடி உத்தரவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதலாக ஜியோ நிறுவனம் வந்து இந்த இதை வந்து சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நிறுவனங்களும் வந்து நம்மளுடைய மக்களுக்கிட்டே வசூலிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜியோ தான் வந்து தைரியமாக வந்து இந்த முடிவை வந்து எடுத்துருக்காங்க. மற்ற நிறுவனங்களும் இதே போலவே வேறு நிறுவனங்களுக்கு கால் பண்ணுறப்போ அந்த கொடுக்கக்கூடிய 6 பைசாவை வந்து கஸ்டமர்ஸே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கூடிய சீக்கிரமும் இந்த 6 பைசா சார்ஜஸை வந்து ஜியோ நிறுவனம் வந்து எப்படி வந்து நம்மக்கிட்ட வசூலிக்க போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து 3 மாதத்துக்கு ஒரு தாட்டி, 2 மாதத்துக்கு ஒரு தாட்டி, இல்லை மாதத்துக்கு ஒரு தாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா, இல்லைன்னா 3 மாதத்துக்கு ஒரு தாட்டி வந்து பார்த்திங்கன்னா 300 400 அந்த மாதிரி வந்து ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த சேவையை பெற்றுட்டு இருந்தோம். அதாவது ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 GB இல்லை 1 GB இல்லை 5 GB அப்படிங்கிற மாதிரி அந்த ரீசார்ஜுகளுக்கான வந்து நமக்கு வந்து சேவைகளை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த 300 ரூபா 400 ரூபா போடுறது இல்லாமல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜியோ நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டாப்அப் பவுச்சஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 10 ரூபா 20 ரூபா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
ரூ. 50 ரூ. 100 அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ₹10 நீங்கள் வந்து அடுத்த டெலிஃபோன் நெட்வொர்க்கில் வந்து கால் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 124 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ₹20 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 249 நிமிடம் வந்து நீங்கள் வந்து அதர் நெட்வொர்க்குக்கு வந்து நீங்கள் பேச முடியும். அதுக்கப்புறம் ₹50 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 656 நிமிடம் வந்து நீங்கள் வந்து பேச முடியும். அதுக்கப்புறம் ₹100 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 1362 நிமிடம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ₹10 ரீசார்ஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ நிறுவனம் வந்து 1 GB வந்து இலவசமாக கொடுக்க போகிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ நிறுவனத்துலேருந்து நீங்கள் வேறு நிறுவனத்துக்கு வந்து கால் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 4 ரீசார்ஜ் வவுச்சரில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் டாப் அப் பண்ணால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து அடுத்த நிறுவனத்துக்கு வந்து ஃபோன் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஜியோ நிறுவனத்துக்கே ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்பயும் போலவே ஜியோ பேசிக்கலாம். எந்த விதமான சார்ஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ நிறுவனம் வந்து அதுக்கு வந்து சொல்லிக்கல. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே போல் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் வீடியோக்கள் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எங்களை ஏதேனும் சோசியல் நெட்வொர்க்கில் ஃபாலோ பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் மற்றும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.